ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ட்ராமாவை புதுசாக பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து உங்களுக்கு புரியும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து இந்த சைக்கோவின் காதலி ட்ராமா பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக 3 பாட்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் சைக்கோவின் காதலிங்கிற அந்த ஒரு ட்ராமாவில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே 3 பாட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேயா? அப்புறம் மறக்காம எல்லாருமே வந்து லைக் போட மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டீங்க. ஸோ 1K லைக் வந்து வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால மறக்காம பார்க்குறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லைக் பண்ண தட்டி விட்டுட்டு பாருங்க. ஓகே, போன பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? நம்மளோட ஹீரோயினுக்கு தன்னோட கணவனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, தான் வந்து அவனுக்கு 2வது ஆரோங்கிற உண்மை வந்து தெரிய வந்திருக்கும். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு உடனே தான் போஷன்ட்ட போய் கேட்குறா, ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு. அவன் அசால்ட்டா, ஆமாடி நான் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரு, நான் வந்து எப்படி வேணா பண்ணுவேன், நீ வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, உனக்கு அதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா சொல்லிட்டு போயிருப்பான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுக்கு நடுவில் இவளோட மாமியார் வந்து இவளை வந்து புது மருமகங்கிறதுனால பாதாம் ஹல்வா வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவள் நல்லா பண்ணதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாராட்டி அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ மாமியார்காரி வந்து அந்த வீட்டில் வந்து சின்ன மருமகளுக்கு பாரம்பரியமான ஒரு வளையல் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வளையலை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவளே கையில் வந்து போட்டு விடுறா. அந்த வளையல் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. நம்மளோட தாரா கைக்கு வந்து அது பத்த மாட்டுது, அத்தை எனக்கு ரொம்ப வலிக்குது விடுங்க அப்படின்னு அவள் அலறா கெஞ்சுறா. ஆனால் அவங்க கண்டுக்காம ரொம்ப டைட்டாக வந்து அப்படியே கையை பிடிச்சி போட்டு விடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பேய் பார்த்துட்டு ரொம்பவே கோவம் வருது. உடனே பலமான காற்றை வீச வைக்குது. அந்த காத்து அப்படியே வந்து அந்த மாமியாரோட கன்னத்துல அப்படியே அரைஞ்ச மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாமியாருக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த பொண்ணு வந்ததுனால தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது, இவ சரியான அபசங்கனம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சைக்கோ பைய பார்த்துட்டு அமைதியா தான் இருக்கான். அதோட வந்து நம்ம சைக்கோ ஹீரோவும் வந்து இவளுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு பக்கத்துல வருவான். நீ இப்பவே வந்து டைனிங் டேபிள் மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவளும் ஏறி நிப்பா. அதோட வந்து அந்த பாட்டை முடிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறாங்கிறத நம்ம இந்த பாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சைக்கோ ஹீரோட தங்கச்சி சொல்லுவா, அண்ணா எல்லாரும் கிஃப்ட் பண்ணியாச்சு, இப்ப நீ என்ன உன்னோட பொண்டாட்டிக்கு கொடுக்க போற அப்படின்னு அவன் நக்கலா கேட்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரான். இந்த பாரு இப்பவே வந்து இந்த டைனிங் டேபிள் மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்றான். உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும் போது உடனே மாமியா கடை சொல்ல, என்னடி நீ என் புள்ள பேச்சுக்கு மறுபேச்சு பேசுறியா, ஒழுங்கு மரியாதையா அவன் சொல்றதை கேளு, ஏறி நில்லு அப்படின்னு அவங்க அதட்டுறாங்க. உடனே இவளும் பயந்துட்டு ஏறி நிக்கிறா. அப்ப வந்து அவன் சொல்றான், என்னோட பொண்டாட்டியை வந்து நான் வந்து கடவுளா தான் பாக்குறேன், அவளை வந்து அந்த கடவுளான தேவி மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவளை எப்படி சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு, இவ தான் என்னோட எல்லாமே, என்னோட தெய்வமே இவள் தான், என்னோட கடவுளும் இவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறான். என்னடா இவன் ரொம்ப ஓவரா பண்றானுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நைட்டு வந்து ரிசப்ஷன் இருக்கு போல. ஸோ அதுக்கு தான் சார் இப்படிலாம் வந்து பேசியிருக்காரு போல. ஏன்னா அப்போ வந்து நம்மளோட ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயினை பார்த்த எல்லாரும் பயங்கரமா ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா அவ ரொம்பவே ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அவன் வந்து இவ வந்து கடவுள் தேவி மாதிரி நான் என் பொண்டாட்டியை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? அதனாலயே என்னமோ அந்த கடவுள் தேவி மாதிரியே காஸ்டியூம்ல வந்து அவ வந்திருப்பா. சாரீலாம் கட்டிட்டு புடவை பொட்டு எல்லாமே போட்டுட்டு வந்திருப்பா. ஸோ அதை பார்க்குற எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே யங்கா மாடலாக வந்து இருப்பாங்க. ரொம்பவே வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல தான் வந்திருப்பாங்க. இவ வந்து இந்த மாதிரி வந்தவொடனே எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம சைக்கோ பேசுறான், ஏன் என்னாச்சு, ஏன் இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், அவளை நான் கடவுளா நினைக்கிறேன், அந்த தேவி மாதிரி நினைக்கிறேன், அதனால தான் அந்த தேவி மாதிரியே காஸ்டியூம் டிசைன்ல வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்டாட்டி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நக்கலா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ வந்து தாராவை பார்த்துட்டு, என்ன தாரா வந்து இந்த சாம்ராட்டோட பொண்டாட்டியா, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. இவளை பார்த்த தாராக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஐயோ இந்த பொண்ணா, இவ எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பதட்டமா இருக்கா. எதுக்கு அப்படின்னா இப்பதான் காட்டுறாங்க, ஃப்ளாஷ்பேக் சீன்ல நம்ம தாராவோட பாய் ஃப்ரெண்ட் சூரஜ் வந்து கிளம்பிட்டு இருப்பான். அப்போ வந்து அங்கே ஒரு பொண்ணு, அதாவது இப்போ வந்து பார்த்தா இல்லையா, அந்த பொண்ணு வந்து சூரஜ் எனக்கு வந்து பார்ட்னருக்கு வந்து ஆளே இல்லை, எனக்கு வந்து நீ கூட சேர்ந்து டான்ஸ் ஆறியா வரியா அப்படிங்கிற மாதிரி அவள் கூப்பிடுவா. அப்போ அவன் பதில் சொல்றதுக்குள்ள அங்கே நம்மளோட தாரா வந்துட்டு, அதெல்லாம் முடியாது, நீ வேற யாரையாவது தேர்ந்தெடுத்துக்க, ஏன்னா என்னோட பார்ட்னரா இவன் தான் இருக்க போறான், நாங்கள் 2 பேரும் ஜோடியா தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம், புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா போயிருப்பா. ஸோ இதுலேருந்து வந்து அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். இவ
இவ்வளோ திமிரா பேசிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு அதோட சூரஜ் அப்புறம் தாரா 2 பேருமே சூப்பரா வந்து ரொமான்டிக்கா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதோட அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பொறாமையில அந்த பொண்ணு இருப்பா. ஸோ அவ வந்து பழிவாங்க நினைச்சிருப்பாளா என்னன்னு தெரியல. தாராக்கு ஏன் இவளை பார்த்து இவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா சூரஜ் தாரா இவங்களோட பழைய லவ் ஸ்டோரியை பத்தி தெரிஞ்ச பொண்ணுன்னா அது இவ தான். இவ வந்து தன்னோட புருஷன்ட்ட சொல்லிட்டா அவனே சைக்கோ பையனாச்சு, அவன் தாங்கிட்ட எப்படி நடந்துப்பான்னு தெரியலையேங்கிறதுக்காக தான் பயந்துட்டு இருப்பா. அதோட நம்மளோட சைக்கோ பையன் இவா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு டான்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். இவ வந்து அவளையே பார்த்துட்டு பயந்துட்டே இருப்பா. அதோட ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு சைக்கோ பையன் வர நேரத்துல அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுவா, நம்ம சைக்கோ ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவா. நம்மளோட தாராக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கும். ஐயோ இவ எல்லாத்தையும் சொல்லிடுவாளா, என்ன பேசுறாங்க 2 பேரும் அப்படின்னு தனியா வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச சைக்கோ ஹீரோக்கு சும்மா இருப்பானா என்ன, உடனே கத்துறான், எல்லாரும் நிறுத்துங்க, இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிச்சு, என்னோட தேவிக்கு பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டிய கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு கூட்டிட்டு போறான். கார்ல பிடிச்சி அவளை ஏத்திட்டு அப்படியே வேகமா காரை ஓட்டிட்டு போறான். இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன கேட்கறது ஏது கேட்கறதுன்னு ஒன்றும் புரியாம அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் ஃபங்க்ஷன்ல இருந்து பாதிலேயே வந்துட்டீங்க அப்படின்னு அவ கேட்க அவன் எதுவுமே சொல்லாம போயிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சூரஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்றீங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். போய் சொல்லாத, அவனும் நீ காதலிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த பொண்ணு தானே சொன்னா, அவ வந்து போய் சொல்லியிருப்பா, அவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும்டி உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காரை ஓட்டிட்டு போய் ஸ்டாப் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவளுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கு. ஐயோ என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படிலாம் ரியாக்ட் பண்றீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்க, இதை நம்புங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்ல. ஆமாடி நீ என் பொண்டாட்டி இல்ல, அதனால தாண்டி எனக்கு இப்படி தலைக்கணங்காத கோவம் வருது, நீ எப்படி ஒருத்தவங்களுக்கு லவ் பண்ணியிருக்கலாம், என்னால இதை ஏத்துக்கவே முடியல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நீ ஏற்கனவே ஒருத்தவனை கல்யாணம் பண்ணியிருக்க, அப்ப நீ என்ன லவ் பண்ணல, அவனை தானே நீ லவ் பண்ணியிருக்க, என்ன நீ லவ் பண்ணல, அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு அவளும் எவ்வளவுதோ சொல்ல வர. ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். என்னை தொடாத, நீ என்னை தொட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, அவன் உன்னை எங்கடி தொட்டான், இங்க தொட்டானா அங்க தொட்டானா, சொல்லிடின்னு ரொம்ப அசிங்கமா கேட்கிறான். இவளுக்கு அழுகையா வருது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, ஏன் இப்படி பண்ணி என்ன டார்ச்சர் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, ஆமா நான் காதலிச்சேன்தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எல்லாம் மீறி இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்க பண்ணது இல்லைங்க, என்ன நம்புங்க, நான் பவித்திரமானவ தான் அப்படிங்கிற மாதிரியே ரொம்பவே அழுதுட்டு சொல்றான். நான் நம்ப மாட்டேன், கண்டிப்பா நான் உன்னை நம்ப மாட்டேன், வந்து அவகிட்ட இருந்து கெட்டு போய் தானே என்கிட்ட வந்திருக்க, உன்னெல்லாம் எனக்கு தொடவே பிடிக்கல, உன்னை பொண்டாட்டியே நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, உனக்கு இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வேகமா கூட்டிட்டு போறான். நீங்க வீட்டுக்கு வந்த உடனேயே வந்து வீட்டுல எல்லாரும் என்னாச்சு, ஏன் அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு ஒருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க. எல்லாரும் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விரட்டி விட்டுடுறான். அதோட நடு கூடத்துல ஃபுல் ஏசியை தூக்கி வைக்கிறான். இவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான். ஏங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு அவன் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். எங்க அவன் மாதிரி இருக்கான். உடனே அவன் ரூமுக்கு போய் ஒரு பெரிய சாட்டையை எடுத்துட்டு வரான். இது எல்லாத்தையும் அந்த பேய் நடந்து பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த சாட்டையை பார்த்தா நம்ம தாராக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ நம்மள அடிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா கல்யாணம் ஆகி அடுத்த நாளே இந்த புருஷங்கார இவ்வளவு மோசமா நடந்துகிட்டா எந்த பொண்ணுக்கு தாங்க பயம் இல்லாம இருக்கும். எல்லாருக்குமே முதல் காதலுங்கிறது இருந்திருக்கும். அதை அவன் மறந்துட்டு தான் இந்த லைஃப்குள்ள என்ட்ரி ஆயிருப்பா. ஆனா அது ஒரு காரணம்னு காட்டி அவகிட்ட கோவம் பட்டா கூட ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா அவளை அடிக்கிறதுக்கு இவனுக்கு கண்டிப்பா தகுதியே கிடையாது. அடுத்த பாட்டுல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஹீரோயினை இந்த சைக்கோ பையன் என்னெல்லாம் பாடுபடுத்த போறான், எப்படிலாம் அடிச்சு டார்ச்சர் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் நீங்க சீக்கிரமா பார்க்கணுமா, அதுக்கு நான் சொன்னதை நீங்க மறக்காம செஞ்சிருக்கணும். வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், இந்த வீடியோக்கு கரெக்டா 1Kக்கு மேல லைக் வந்தாதான் நான் வந்து அடுத்த பார்ட் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம லைக் பட்டனை போட்டுட்டு போயிடுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் ஜோன் சீக்கிரமாவே அப்லோட் பண்ண. ஆனா அந்த 1K லைக் போட்டா தான் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.